Hi students, இந்த வீடியோல நாம exercise set 3.1ல இருக்க questions பார்க்கலாம். அதுல என்ன சொல்றாங்கன்னா first questionல a merchant in the port city of Lothal is exchanging bags of spices for copper ingots. என்ன சொல்றாங்கன்னா ஒரு merchant இருக்காங்க, அதாவது ஒரு வியாபாரி இருக்காங்க. Port city of Lothal. Lothalங்கிற ஒரு சிட்டில இருக்க ஒரு merchant வந்து என்ன பண்றாங்கன்னா is exchanging bags of spices for copper ingots. என்ன சொல்றாங்கன்னா bags of spices-அ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி காப்பர் இங்கோட்ஸ் வந்து வாங்குறாங்கன்னு சொல்றாங்க. சரியா? bags of spicesனா இப்போ சில பேக்ஸில் வந்து இந்த பட்டை கிராம்பு அந்த மாதிரி ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பைசஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ரிட்டர்னில் என்ன வாங்குறாங்கன்னா இன் ரிட்டனாக வந்து காப்பர் இங்கோட்ஸ் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கோட்ஸ்னா என்னன்னா இந்த மாதிரி பிரிக் மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் காப்பர்ல பண்ணியிருப்பாங்க. இப்போ செங்கல் வந்து நம்ம மண்ணில் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி காப்பர்ல இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா இங்கோட்ஸ்னு சொல்லுவோம். He receives 15 ingots for every 2 bags of spices. அதாவது 2 பேக் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிட்டர்னா வந்து 15 ingots வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 2 bags of spices is equal to 15 ingots. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல இருந்து ஒரு பேக் ஆஃப் ஸ்பைசஸ்க்கு வந்து எவ்வளவு இங்கோட்ஸ் வாங்குறாங்கன்றத கண்டுபிடிக்கணும். அப்போ 1 பேக் ஆஃப் ஸ்பைசஸ் இல்லனா 1 பேக் ஆஃப் ஸ்பைஸ் is equal to 15 divided by 2. 2 பேக் கொடுத்தாங்கன்னா 15 வாங்குறாங்க. அப்போ அதுல பாதி தானே நமக்கு கிடைக்கும். ஒரு பேக் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், அதனால தான் நம்ம divided by 2 பண்றோம். ஸோ ஒரு பேக் ஆஃப் ஸ்பைஸுக்கு வந்து எவ்வளோ இங்கோட்ஸ் கிடைக்கும்னா 15 டிவைடட் பை தான் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் இது சிம்பிளிஃபை பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா 7.5 இங்கோட்ஸ் வந்து கிடைக்கும். சரியா? இதுதான் வந்து நம்ம டிரைவ் பண்ணி வச்சிருக்கிறது. ஒரு பேக் ஆஃப் ஸ்பைஸுக்கு வந்து இவ்வளோ கிடைக்கும்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா இஃப் he brings 12 bags of spices, 12 bags of spices வந்து கொண்டு வந்தாங்கன்னா எத்தனை காப்பர் இங்கோட்ஸ் வந்து வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியும், ஒரு பேக் ஆஃப் ஸ்பைஸுக்கு வந்து 15/2 இல்லைன்னா 7.5 இங்கோட்ஸ் கிடைக்கும்னு தெரியும். இப்போ 12 பேக்னா 12 பேக் ஆஃப் ஸ்பைசஸ் is equal to 15/2 into 12. இந்த வேல்யூஸோட நம்ம 12 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குமோ அந்த அமௌண்ட் ஆஃப் இங்கோட்ஸ் வந்து வாங்குறாங்கன்னு அர்த்தம். சரியா? நமக்கு வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ எடுத்திருக்கோம். இல்லை நீங்கள் இதை வச்சு நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இந்த 2ம் 12ம் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இது 1 டைம்ஸ், இது 6 டைம்ஸ். அப்போ 15 into 6 வந்து 90. அப்போ 12 பேக்ஸ் ஆஃப் ஸ்பைசஸ் இருந்துச்சுன்னா அவங்களால எவ்வளோ இங்கோட்ஸ் வாங்க முடியும்னா 90 இங்கோட்ஸ் வந்து வாங்க முடியும். இதை வந்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். இஃப் தி merchant brings 12 bags of spices, he will be able to leave with 90 ingots. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா look at the sequence of numbers on one column of Ishango bone. அதாவது இஷாங்கோ போன் பற்றி நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அதை பார்க்கலன்னா பாருங்கள். இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதே மாதிரி அந்த வீடியோவும் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி இஷாங்கோ போனில் வந்து 11, 13, 17, 19ங்கிற நம்பர்ஸ் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சரியா? லுக் அட் தி சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். இந்த நம்பர் சீக்வன்ஸை பாருங்கள். பார்த்துட்டு வாட் டூ தீஸ் நம்பர்ஸ் ஹேவ் இன் காமன், இந்த நம்பர்ஸில் என்ன காமனாக இருக்குன்னு கேட்குறாங்க. 11, 13, 17 and 19 இந்த 4 நம்பருமே வந்து நமக்கு ப்ரைம் நம்பர். Prime number na enna? Prime number na a number which can be divided only by itself and 1. இதுதான் வந்து prime number. ப்ரைம் நம்பருக்கு எக்ஸாம்பிளாக வந்து நம்ம 2 சொல்லலாம். இப்போ 2வை டிவைட் பண்ணோன்னா நம்ம 2 வச்சு மட்டும் தான் பண்ண முடியும், அதே மாதிரி 1 வச்சு மட்டும் தான் பண்ண முடியும். மற்ற நம்பர்ஸ் வச்சு நம்ம டிவைட் பண்ண ட்ரை பண்ணோம்னா நமக்கு பாயிண்டில் தான் ஆன்சர் கிடைக்கும். எக்ஸாக்டாக ரிமைண்டர் வந்து 0ன்னு கிடைக்காது. கரெக்டாக? ஸோ எக்ஸாம்பிள் வந்து 2 சொல்லலாம், 3 சொல்லலாம், 5 சொல்லலாம், 7 சொல்லலாம். இது எல்லாமே வந்து ப்ரைம் நம்பர்ஸோட எக்ஸாம்பிள்.
ஸோ இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸும் வந்து ப்ரைம் நம்பர்ஸ். இந்த சீக்வன்ஸில் அடுத்து வர 3 நம்பர் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கொடுத்துருந்த நம்பர்ஸ் என்ன? given numbers are 11, 13, 17, 19. இதில் அடுத்து வர 3 நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. 19க்கு அப்புறம் என்ன வரும்? 20 வரும். 20 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் ஈவன் நம்பர்ஸ் except 2 are not prime numbers. ஏன்னா இந்த எல்லா நம்பர்ஸையும் நம்ம எதை வச்சு டிவைட் பண்ண முடியும்? 2 வச்சு டிவைட் பண்ண முடியும். அதனால ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே வந்து ப்ரைம் நம்பர்ஸ் கிடையாது. எதை தவிரனா 2 மட்டும் எக்ஸப்ஷன். அதை தவிர இருக்க எல்லா ஈவன் நம்பர்ஸுமே வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. அப்போ ஆப்வியஸாக 20 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. அடுத்து 21, இதுவும் ப்ரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா நம்மளால 3 டேபிளில் டிவைட் பண்ண முடியும். அடுத்து 22 ஈவன் நம்பர், ப்ரைம் நம்பர் கிடையாது. அடுத்து 23 வந்து ப்ரைம் நம்பர். ஏன்னா 23 வந்து நம்மளால 1ஆல் டிவைட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 23ஆல் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ 19க்கு அப்புறம் அடுத்து வர நம்பர் வந்து 23. 24 ஈவன் நம்பர், ப்ரைம் நம்பர் கிடையாது. 25 5 டேபிளில் வரும், ப்ரைம் நம்பர் கிடையாது. 26 ஈவன் நம்பர், ப்ரைம் நம்பர் கிடையாது. 27 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா 9 டேபிளில் வரும். கரெக்டா? 28 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா ஈவன் நம்பர். 29 வந்து ப்ரைம் நம்பர். சரியா? 29 வந்து 1 and 29 வச்சு தான் டிவைட் பண்ண முடியும். அடுத்து 29 வந்து ப்ரைம் நம்பர். 30 ஈவன் நம்பர், ப்ரைம் நம்பர் கிடையாது. 31 வந்து ப்ரைம் நம்பர். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்? அடுத்த 3 நம்பர்ஸ் என்னங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். தோஸ் ஆர் 23, 29 and 31. இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷனோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸோ வேணும்னா இங்கே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, we know that natural numbers are closed under addition. closed under additionனா என்ன அர்த்தம்னா, ஒரு 2 நேச்சுரல் நம்பரை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சரும் வந்து நேச்சுரல் நம்பராக தான் இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா க்ளோஸ்ட் அண்டர் அடிஷன்னு சொல்லுவோம். அதோட டெஃபினேஷன் அவங்க பக்கத்தில் ப்ராக்கெட்டையும் கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்னா என்ன? 1லேருந்து ஆரம்பிச்சு, அதாவது பாசிட்டிவ் நம்பர்ஸாக வந்து 1லேருந்து ஆரம்பிச்சு அப் டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து நேச்சுரல் நம்பர் தான். சரியா? நெகட்டிவ் நம்பரோ இல்லை ஜீரோவோ ஃப்ராக்ஷனில் இருக்கிறதோ வந்து நேச்சுரல் நம்பர் கிடையாது. சரியா? இதுதான் வந்து நேச்சுரல் நம்பர்ஸோட டெஃபினிஷன். நமக்கு என்ன தெரியும்? நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து க்ளோஸ்ட் அண்ட் அடிஷன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 + 1 ரெண்டுமே வந்து நேச்சுரல் நம்பர் தான். 2 நேச்சுரல் நம்பர் தான், 1 நேச்சுரல் நம்பர் தான். இதை ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 3ன்னு கிடைக்குது. 3யும் வந்து நேச்சுரல் நம்பர் தான். இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா க்ளோஸ்ட் அண்ட் அடிஷன்னு சொல்கிறாங்க. இப்போது நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஆர் தே க்ளோஸ்ட் அண்டர் சப்ட்ராக்ஷன்? இதே மாதிரி 2 நேச்சுரல் நம்பரை மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து நேச்சுரல் நம்பராக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 + 1 எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 2 - 1 = 1. ஓகே, 1 வந்து நேச்சுரல் நம்பர். இப்போ 1 - 2 = -1. இது நேச்சுரல் நம்பர் கிடையாது. புரிஞ்சுதா? இந்த மாதிரி சின்ன நம்பர் வச்சு, ஸ்மாலர் நேச்சுரல் நம்பர்ஸை வச்சு லார்ஜர் நம்பரை மைனஸ் பண்ணும்போது, லார்ஜர் நேச்சுரல் நம்பரை மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல இருக்கும். நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் வந்து நேச்சுரல் நம்பர் கிடையாது. அதனால நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இதுலேருந்து தே ஆர் நாட் க்ளோஸ்ட் அண்டர் சப்ட்ராக்ஷன். நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து நேச்சுரல் நம்பராக மட்டும் இருக்காது. சரியா? நமக்கு நெகட்டிவ்லேயும் ஆன்சர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம என்ன சொல்லிடலாம்னா, தே ஆர் நாட் க்ளோஸ்ட் அண்டர் சப்ட்ராக்ஷன் சொல்லிடலாம். கப்புள் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிட்டோம். செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு ரேண்டம் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. நேச்சுரல் நம்பரில் 10 and 12 எடுத்துக்கலாம். இப்போது 12 - 10 வந்து ஓகே 2 தான். ஆனால் 10 - 12 வந்து = -2. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு எக்ஸாம்பிள். அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்னா, நேச்சுரல் நம்பர்ஸ் are not closed under subtraction. இதுதான் வந்து தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர்.
இப்போ அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் வந்து மோர் லைக் கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின் மாதிரி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்ஷியன்ட் இந்தியன்ஸ் யூஸ் தி ஜாயின்ஸ் ஆஃப் தேர் ஃபிங்கர்ஸ் டு கவுண்ட். என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபிங்கர்ஸில் இருக்க ஜாயின்ஸை யூஸ் பண்ணி கவுண்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அ ப்ராக்டிஸ் ஸ்டில் சீன் டுடே. ஈச் ஃபிங்கர் ஹேஸ் 3 joints and the thumb is used to count them. How many can you count on one hand and how does this relate to ancient base 12 counting system? இப்போது இந்த இமேஜ் பாருங்கள். நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக ஏதாச்சும் கவுண்ட் பண்ணுறதுன்னா இந்த ஜாயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜாயின்ஸை வச்சு நம்ம கவுண்ட் பண்ணுவோம். நம்ம தம் ஃபிங்கரை வந்து பாயிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி கவுண்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒவ்வொரு ஃபிங்கர்லேயும் வந்து 3 ஜாயின்ஸ் இருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி 4 ஃபிங்கர்ஸ் இருக்கும். தம் ஃபிங்கரை விட்டுருங்க, ஏன்னா அதை வச்சு தான் நம்ம கவுண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கவுண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது, ஃபிங்கர்ஸ் வந்து 4 இருக்குது. அதுக்கப்புறம் ஜாயின்ஸ் வந்து 3 இருக்குது. அப்போ 4 into 3 12. நம்மளால் இந்த மாதிரி 12 ஐட்டம்ஸை வந்து கவுண்ட் பண்ண முடியும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 and 12. இந்த மாதிரி 12 ஜாயின்ஸ் இருக்கனால 12 ஆப்ஜெக்ட்ஸையோ இல்லை 12 விஷயத்தை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்கன்னா ஏன்ஷியன்ட்டில், அதாவது பழங்காலத்துலலாம் வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்து கவுண்ட் பண்ணாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்கிறாங்கன்னா பேஸ் 12 கவுண்டிங் சிஸ்டம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, ஹவு மெனி கேன் யூ கவுண்ட் ஆன் ஒன் ஹேண்ட். நம்ம என்ன பார்த்தோம், ஒன் ஹேண்டில் வந்து நமக்கு எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது. ஒன் ஹேண்ட் ஹேஸ் 5 fingers where thumb finger is used to point to the joints. அப்போ ரிமைனிங் நமக்கு எவ்வளோ இருக்கும், 4 fingers இருக்கும். hence 4 fingers has 3 joints each. We can count up to 12 in a hand. புரிஞ்சுதா என்ன சொல்கிறாங்கன்னா, கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஒரு ஹேண்டில் வந்து எவ்வளோ கவுண்ட் பண்ண முடியும்னு கேட்டிருந்தாங்க. ஒரு ஹேண்டில் வந்து 5 ஃபிங்கர்ஸ் இருக்குது. தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணி நம்ம பாயிண்ட் பண்ண வச்சுப்போம். கரெக்டாக? ரிமைனிங் இருக்கிறது வந்து 4 ஃபிங்கர்ஸ். 4 ஃபிங்கர்ஸ்லையும் ஒவ்வொரு ஃபிங்கர்லேயும் வந்து 3 ஜாயிண்ட் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ண முடியும்னா 12 வரைக்கும் கவுண்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஹேண்டை வச்சு. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா ஹவு டஸ் திஸ் ரிலேட் டு ஆன்ஷியன்ட் பேஸ் 12 கவுண்டிங் சிஸ்டம். இப்போ நார்மலாக நம்ம கையை வச்சு கவுண்ட் பண்ணும்போது அதுதானே ஈஸியஸ்ட் வேயாக இருந்திருக்கும். அதனால தான் நிறைய ஆன்ஷியன்ட்ல இந்த பீப்புளெலாம் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கவுண்ட் பண்ணாங்க. அதுக்கு இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துக்கலாம். சரியா? ஏன்னா நேச்சுரலாகவே கவுண்ட் பண்ணணுன்னா நம்ம ஹேண்ட்ஸை வச்சு கவுண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம பார்த்த இல்லையா கான்செப்ட்ஸ், அதுதான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி ரிலேட்டபிளாக இருக்குன்றதுக்கும் இதையும் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துக்கலாம். புரிஞ்சுதா? இந்த கொஸ்டின் வந்து ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான். ஈஸியான கொஸ்டின் தான். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த எக்ஸசைஸ் செட் பார்க்கலாம். Until then, keep watching and stay connected.